இதிலெல்லாம் பார்த்தாலும் இந்த சாலமோன் என்ற மனுஷன் மிக நல்ல மனுஷன். 7வது வசனம் சொல்லுகிறது, இப்போதும் என் தேவனாய கர்த்தாவே, தேவரின் அடியேனே, என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்தில் ராஜாவாக்கினேன். நானும் என்றால் போக்கும் வரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இது பாருங்க, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லாமல், சிங்காசனம் இல்லை, புது ஆசீர்வாதம் ஒன்று வந்துட்டுனாலே ஆலயத்துக்கு வரமாட்டாங்க நிறைய பேர். ஒரு ஊரில் இது நடந்துச்சு. இன்னும் முதல் வாரம் சம்பளம் வாங்கின நாளில் போதகர் சொன்னார், முதல் வாரம் வரமாட்டாங்க யாரும் சபைக்கு. ஏன்? சம்பளம் வாங்கணும்னு ஜாலியாக இருப்பான். 15 தேதிக்கு மேலே லாஸ்ட்டு 2-3 வீக்ஸ் கண்டிப்பாக அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம். ஏன்? எல்லாம் காலி ஆகிடும் 15 நாளில். இப்போ கத்திரை நோக்கி பார்க்க வருவான். அவன் சம்பாதி, அவன் குடும்பம் இல்லை. அது அப்படி தான். மாத சம்பளம் வாங்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, சிங்காசனம் என்பது ஆளுகை. எத்தனையோ பேரில் வாக்கெடுப்பு இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா இவர், தகப்பனுடைய சொல்லினால. எப்படி இருக்கும் மனம்? புது ஆசீர்வாதம், பழக்கம் இல்லாத ஒரு இடத்துல பயம் இருக்காது. அகந்த வரும், ஆணவம் வரும், இருமாப்பு வரும், சின்னது பெருசாக காட்டும். தாவீது யார், ஈசா யார்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது நடக்கிறது உண்டு. இது சிங்காசனம் ஏறின உடனே எல்லா பட்சிகளும் எங்கே இருக்கட்டும் கிளம்பி வந்துடும். நல்லா போகிற குடும்பத்தை எல்லாம் ஜபம் பண்ணுறன்ற பேரில் கெடுக்கிறதுக்குன்னு நிறைய கும்பல் இருக்கும். இதில் ரொம்ப கஷ்டம். மேலே வர 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 இவங்களெல்லாம் அடக்கி ஆள்றது பெரிய விஷயம். இங்கே இருக்குது அது. எல்லாத்தையும் நம்மளுடைய சிந்தையை அடக்கி ஆளணும். அதான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறது, மனத்தை நீங்கள் ஆளை கற்றுக்கொள்ளுங்க, மனம் உங்களை ஆளை விட்டுறாதீங்க. இந்த இடத்துல பாருங்கள், சாலமோனுடைய தாழ்மை. நாளைக்கு உங்கள் சந்ததியினுடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்கும். தேவனத்தில் என்ன விரும்புகிறதை கேளுன்னு சொன்னால் படிப்படியாக போகிறான் அந்த மனுஷன். தகப்பனுக்கும் தாய்க்கும், தகப்பனுக்கும், அதாவது ஆவிக்குரியதாக இருக்கட்டும், பூமிக்குரியதாக இருக்கட்டும். ஒரு ஊழியக்காரன் அவரை பற்றி நிறைய விஷயம் வருது. ஐயா தயவு செய்து அதில் போகாதீங்கன்றதுக்கு தான் எடுத்துக்காட்டு. போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அது வேறு விஷயம். இப்போ சொல்கிறது என் கடமை இல்லையா? ஒரு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா மொத்தமாக தான் வருது. அடா சண்டாளனுங்களா, வேறு எதுவுமே இல்லையாடா? காணிக்க வாங்கன்ட்டு வருது, அது வருது, இது வருது, என்னமோ வருது. இதுக்குள்ளெல்லாம் உங்களை காத்து கொள்வது தான் தேவபக்தி. என் கொம்புகள் உயர்த்தப்படணும், எனக்கு ஒரு விளக்கை உண்டாக்கணும், என்னுடைய சந்ததி சிங்காஸ் மேலே உட்காரணும்னா இதுதான் பேட்டர்ன். நான் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன், லேண்டு வாங்கி மடக்கி போடுறேன்னாக்கா வேற ஒருத்தன் வந்து அந்த லேண்டில் உட்காந்துருவான். பணம்லாம் அழிந்து போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அசையாத காரியங்கள் எல்லாம் இதுதான். இந்த குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கிற பொழுது நாம் அசைக்கப்பட்டு போவதில்லை.